வணக்கம் பேங்கிங் இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸும் இன்னும் இந்த வீடியோ பல பேர் போய் ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூபிஐ ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு யூபிஐ QR கோடை ட்ரான்சாக்ஷன் பண்ணால் அது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ யூபிஐ வந்து நீங்கள் ஒரு கடையில் போய் யூபிஐ ஸ்கேன் பண்ணும்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலான்னு சொல்ல போகிறோம். ஸோ இங்கே ஒரு கஸ்டமர் இருக்காங்க. ஸோ அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையிலேருந்து பொருள் வாங்குறாங்க. ஸோ கடையிலேருந்து பொருள் வாங்குறாங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து பொருள் வரும், கஸ்டமர் வந்து பே பண்ணணும் செல்லருக்கு. ஸோ அப்படி பே பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்லர் ஒரு யூபிஐ கோடு வச்சுருக்காரு. ஸோ யூபிஐ கோடு வந்து அவர் கடைக்கு முன்னாடி வச்சுருக்காரு. ஸோ கஸ்டமர் வந்து அதை ஸ்கேன் பண்ணி யூபிஐ பேமெண்ட் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த யூபிஐ கோடு வேணாலும் இருக்கலாம். ஸோ கஸ்டமர் வந்து அந்த யூபிஐ கோடை ஸ்கேன் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்ட்னர் பேங்க் ஆர் எஸ்க்ரோ பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்களா யூபிஐ, எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போமே ஃபோன்பே யூபிஐ எடுத்துப்போம். ஸோ ஃபோன்பே யூபிஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோன்பேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூபிஐ முடியும் போது @YBL அப்படின்னு இருக்கும். @YBL அப்படின்னு இருக்கும். இந்த YBLனா என்னென்னா எஸ் பேங்க். ஸோ ஃபோன்பே வந்து பார்த்திங்கன்னா எஸ் பேங்க்கில் வந்து பார்ட்னர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஃபோன்பே வந்து எஸ் பேங்க்கில் பார்ட்னர் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இங்கே ஃபோன்பேயில் வந்து அந்த கஸ்டமர் வந்து ஸ்கேன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த யூபிஐ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்னர் பேங்க்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து இனிஷியேட் ஆகும். அந்த ரெக்வஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பார்ட்னர் பேங்க் எங்கே கொண்டு போவாங்கன்னா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. ஸோ நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் அந்த யூபிஐ பேமெண்ட்ஸ்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது அப்படின்னு அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த பார்ட்னர் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ஆத்தரைசேஷனுக்காக NPCIக்கு அனுப்புவாங்க. NPCI வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் பேங்க். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா SBIயில் வந்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ SBI அக்கௌண்ட்டை வச்சு அவங்க வந்து யூபிஐ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஃபோன்பேயில் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. SBIயோட டெபிட் கார்டு அல்லது SBIயோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு இந்த கஸ்டமர் ஃபோன்பேயில் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஃபோன்பேவை வச்சு ஸ்கேன் பண்ணுறாங்க, செல்லருக்கான QR கோடை ஸ்கேன் பண்ணுறாங்க. அந்த ஃபோன்பே இருக்குது பார்த்திங்களா, அந்த யூபிஐ வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பார்ட்னர் பேங்க் அதாவது எஸ் பேங்க்குக்கு வந்து ஒரு ஆத்தரைசேஷன் ரெக்வஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க வந்து நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் பேங்க்குக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் கஸ்டமர் வந்து ஃபோன்பே யூஸ் பண்ணி எஸ் பேங்க்கு ஒரு ஆத்தென்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி செல்லருக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கஸ்டமர் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா எதை வச்சு அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு யூபிஐ பின்னு கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூபிஐ பின்னு கிரியேட் பண்ணியிருப்பார். ஒரு 4 டிஜிட்டாக ஒரு 6 டிஜிட் பின்னு கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் பேங்க்கு கூட ரிலேட் ஆகிருக்கும். இவங்க வந்து எம்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. மேபி அந்த எம்பினாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ பின் அந்த 4 கோடு இதை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கரெக்டாக போட்டிருந்தா தான் அடுத்த ஆத்தென்டிகேஷனுக்கே வரும். ஸோ இதை வச்சு பேங்க் வந்து இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றத கஸ்டமர் பேங்க் வந்து முடிவு எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை ஆத்தரைஸ் பண்ணுறாங்க கஸ்டமர் பேங்க். ஆமாம், எங்கள் கஸ்டமர் தான் ரெக்வஸ்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு, ஓகே ஆத்தரைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தரைசேஷன் ரெக்வஸ்ட்டை NPCI வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர் பேங்க்குக்கு அனுப்புகிறாங்க. ஸோ பார்ட்னர் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பேடிஎம் யூபிஐக்கு அது வாட் எவர் யூபிஐக்கு வந்து ஃபோன்பே யூபிஐக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆத்தரைசேஷன் ரெக்வஸ்ட் ஆகிடுச்சு. கஸ்டமர் பேங்க்லேருந்து இப்போ 1000 ரூபாய்க்கு வந்து பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு ரெக்வஸ்டட் இனிஷியேட் ஆகிடுச்சு அப்படின்றத இங்கே ஃபோன்பேக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் அனுப்புகிறாங்க. இந்த கஸ்டமர் பேங்க் இருக்குது பார்த்திங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டயத்திலே அந்த சிக்னல் போகிற டயத்தில் நீங்கள் டெபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்னர் பேங்க்கு சிக்னல் போகிற டயத்திலே கஸ்டமர் பேங்க்லேருந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு டெபிட் மெசேஜ் போயிடும், உங்களோட இதிலேருந்து 1000 ரூபாய் டெபிட் ஆகிடுச்சு அப்படின்றது. இங்கே இவங்க ஸ்கேன் பண்ணுவாங்களா, கஸ்டமர் ஸ்கேன் பண்ணுவாங்களா. ஸோ அந்த இடத்துல இந்த ஸ்கேன் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த ஃபோன்லேயே வரும்ல இந்த மாதிரி அமௌண்ட் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு 1000 அதை வந்து காமிச்சிடுறாங்க. ஸோ இங்கே வந்து கஸ்டமருக்கு டெபிட் மெசேஜ் போயிடுச்சு, அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிடுச்சு. அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா NPCI மூலிமா பார்ட்னர் பேங்க் எஸ்க்ரோ பேங்க்குக்கு வந்துருச்சு. அந்த ஆத்தென்டிகேஷனை வந்து ஃபோன்பேக்கும் கொடுத்துட்டாங்க அந்த பார்ட்னர் பேங்க் எஸ் பேங்க்கு. ஸோ இப்போ வந்து செல்லர் பேங்க் ஒருத்தர் இருப்பார் பார்த்திங்கன்னா, இந்த செல்லர் வந்து பார்த்திங்கன்னா HDFC பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. ஸோ அதை வச்சு இந்த ஃபோன்பே வச்சுருக்காரு, இல்லை வாட் எவர் எஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. ஸோ செல்லர்
பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்குக்கு அந்த யூபிஐலேருந்து செட்டில்மெண்ட் ஆகும். அந்த பேங்க்குக்கு அந்த யூபிஐலேருந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் செட்டில்மெண்ட் ஆகும். அடுத்து அந்த அமௌண்ட் செட்டில் ஆனோன்னா செல்லர் பேங்க்கிட்ட இருந்து செல்லருக்கு வந்து ஒரு மெசேஜ் போயிடும். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூபிஐ வந்து ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணுன்னு ஆகக்கூடிய டிரான்சாக்ஷன். இதெல்லாம் வித்தின் செகண்ட்ஸில் ஆகும். நீங்கள் கொடுக்குற அந்த யூபிஐ பின் அல்லது எம்பின் தான் வந்து இந்த கஸ்டமர் பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷன். அதாவது கஸ்டமராக இருக்கக்கூடிய அந்த எஸ்பிஐயில் கஸ்டமராக இருக்காங்களா, ஸோ அந்த எஸ்பிஐக்கு வந்து ஆத்தென்டிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செல்லர் பேங்க்கிட்ட இருந்தும் மெசேஜ் போயிடும். ஸோ இங்கே வந்து இந்த பார்ட்னர் பேங்க் பார்த்தீங்களா, இந்த ஃபோன்பேக்கு வந்து இந்த ஃபோன்பேக்கு பார்ட்னர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பார்ட்னர் பேங்க் ஓகே ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அட்டு ஓகே ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு முடியும். ஸோ அதனால் அவங்க பார்ட்னர் பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். இங்கே வந்து ஃபோன்பே யூஸ் பண்ணுறதுனால இந்த எக்ஸாம்பிளில் வந்து இவங்க வந்து எஸ் பேங்க். ஸோ இப்போ நடக்கக்கூடிய அந்த பேடிஎம் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேடிஎம் கேஸ்லையும் இதே தான் இஷ்யூ. அவங்க வந்து அட்டு பேடிஎம் போட்டிருப்பாங்க. பிகாஸ் பேடிஎம்மோட ஓன் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்கிறதுனால இப்போ அதெல்லாம் பேன் பண்ண சொல்லிட்டாங்க. அதை பற்றின வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் ரன் ஆகுது. இதில் வந்து இந்த பார்ட்னர் பேங்க் அல்லது எஸ்க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த எஸ்க்ரோனா என்னன்னா ஒரு சிம்பிள் தான். எஸ்க்ரோ அக்கௌண்ட்ன்றது ஒரு சிம்பிள் தான். அதாவது ஒரு விஷயம் முடிகிற வரைக்கும் இந்த பொருளை வந்து நீ யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் இந்த பொருளை நீ வந்து அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்களா, அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் அந்த பொருளை திருப்பி கொடுத்துருவான் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எஸ்க்ரோ அக்கௌண்ட்ன்றது என்னன்னா, இந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் நீ பணத்தை செட்டில் பண்ணக்கூடாது அப்படின்றத பிளாக் பண்ணி வைக்கிறது தான் எஸ்க்ரோ அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த அப்ஜெக்டிவ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆயிரும். அதுதான் வந்து இந்த ஆத்தென்டிகேஷன் மெசேஜ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும், இந்த ஆத்தென்டிகேஷன் மெசேஜ் வர்ற வரைக்கும் இந்த அமௌண்ட் இவங்க கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபோன்பேக்கு ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் செல்லர் பேங்க்குக்கு போயிடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.